எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு புல்லட் மிக்சி. இந்த மிக்சி வந்து என் பையன் என்னுடைய கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அது வாங்கிட்டு வந்து கொடுத்து ஆயிடுச்சு ஒரு வாரம். ஆனால் செய்யறதுக்கு நேரமே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரசப்பொடி இந்த மிக்சியில் அரைச்சி பார்க்கலாம் அப்படின்றதுனால இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். அன்றைக்கி ஏதோ வீடியோவில் எடுத்தாங்க, காமிச்சாங்க, போட்டு மூடிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நம்ம ரசப்பொடிக்கெலாம் இதுவே போதும் நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசில் கூட போட்டுக்கலாம் தானே. 7 ஜார் இருக்காங்க. 7 இருக்கா, 5 இருக்கா? இல்லை, நிறையாவே இருக்குது. ரசம் செய்யும் போது மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் அரைச்சி உடனே செய்வோம். ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் நமக்கு வந்து வாசனைலாம் அப்படியே இருக்குது. ஏன்னா மிளகு, சீரகம், காரத்தங்கள்லாம் போகாது. ஆனால் இப்போ வந்து வேலைக்கு போகிறதுனால அதிகமாக உடனே செய்ய முடியாதனால இந்த மாதிரி ரசப்பொடி செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கிறோம். அது இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் மூடி நல்லா காற்று போகாத நல்லா சூடு ஆற வச்சு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, இதுவும் அர்ஜென்ட்டுக்கு இப்போ நைட்டு வேலைக்கு போயிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி சேர்த்து கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு 2 ஸ்பூன் இது போட்டோமா, கொஞ்சம் புளி தக்காளி போட்டோமா, ரசம் வச்சு சூப்பராக சூடாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த ரசப்பொடி செய்கிறோம். தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 3 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 4 வரமிளகா, சின்னதாக ஒரு துண்டு பட்டை எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக நம்ம வறுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மிளகு 1.5 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, அது கூடவே துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசப்பொடிக்கு வந்து தனியா வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க. எங்கள் வீட்டில் வந்து தனியாவுடைய ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் தனியாக சேர்த்துக்கல. தனியாக சேர்த்துக்குன்னா அதுவும் ஒரு மணமாக நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ரசம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் தனியாக சேர்த்துக்கணும். வேணும்னா நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பு வந்து ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு, சீரகம்லாம் சேர்க்கணும். மிளகு, சீரகம், வெந்தயம், பட்டை, வரமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து நல்லா பொன் வறுவலாக, அதாவது நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து எப்பவுமே குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கணும். இல்லைன்னா பருப்பெல்லாம் வந்து கலர் மாறிடுச்சுன்னா ரசத்தோட மனம் வராது. பருப்பு தீஞ்சு போன வாசனை தான் ஒரு ரசம் வந்து. அதனால் வந்து பொன் வறுவலாக பார்த்து நம்ம வறுத்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட பருப்பு எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம ஆற வச்சிடலாம். சூடு நல்லா ஆறட்டன்னு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாது, சூடே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா சூடு ஆறட்டன்னு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு வந்து நான் புளி ஊற வச்சுக்கிட்டேன். சின்னதாக ஒரு லெமன் சைஸ் வந்து புளி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 4-5 பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரசம் வந்து. இதை கரைச்சிட்டு அந்த திப்பிலாம் எடுத்துடலாம். என்ன ரசம் அது? சாதாரணமாக வீட்டில் எப்போவுமே நான் வைக்கிற ரசம் தான். இப்போ ரசப்பொடி வந்து ரெடி பண்ணிக்கிறேன்ல, அதை போட்டு இந்த ரசம் செஞ்சு காமிக்கலாம். எப்போவுமே செய்கிறது தான். கரைச்சிட்டு அந்த திப்பிலாம் எடுத்துடலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த காம்பு வந்து நான் எப்போவுமே தக்காளி நிறைய பேர் அப்படியே போடுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்போவுமே சாம்பாருக்கு எதுக்குமே போட மாட்டேன். ஏன்னு கேட்டால் மருந்து போடுறாங்கல்ல தோட்டத்தில், அந்த மருந்தெல்லாம் வந்து இந்த காம்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை கட் பண்ணி போட்டால் நல்லது அப்படின்றதுனால எப்போவுமே நான் அப்படி தான் போடுவேன். நான் இதை எடுத்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம கையிலே பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு ரசம் தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம வறுத்தல ரசப்பொடி அது நல்லா சூடு ஆறிடும், அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மெயின் ரசத்துக்கு வந்து பெருங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் ஜீரண சக்தி நல்லா ஆகும். நான் எப்போவுமே எல்லாமே வந்து எண்ணெயில் நிறைய பேர் போடுவாங்க. மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து போடுவாங்க. நான் வந்து ரசத்தை கூட தான் கரைச்சி செய்வேன். நான் கொஞ்சம் தீஞ்சு போச்சுன்னா கூட அந்த ரசத்துடைய மனமே போயிடும், கருப்பாயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால நான் இப்படி தான் செய்வேன். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரசம் செஞ்சால் தான். பூண்டு வந்து இப்போ நம்ம இதில் சேர்க்க மாட்டோம் இந்த மசாலில், அதனால பூண்டு இப்போ எண்ணெயில் வதக்கிக்குவேன். இல்லைன்னா நான் அந்த பூண்டை வந்து இதிலே போட்டு கரைச்சிடுவேன் நான். இப்போ நம்ம வந்து ரசப்பொடிக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். ஆனால் எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் தான்
அது இன்னும் போட்டு சுவிட்சு கிடையாதான், போட்டு இப்படி திருப்பின உடனே ஓடும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். அது இப்படி பண்ணுமா, போட்டு லாக்கு. இதுதான் கரெக்டாக இது பாருங்க, அந்த லாக் இருக்கா, பின் லாக்கு கரெக்டாக இதுக்குள்ளே வச்சுட்டு இங்கே பாருங்க அழுத்தி லைட்டாக திருப்பினாலே ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் ஆஃப் ஆனோம்னா ஒன்றும் இல்லை, இப்படி அழுத்திட்டு இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாலே ஆஃப் ஆகிடும். சுவிட்ச் போட்டாச்சு, இப்போ ஆன் ஆகுதா இல்லையான்னு இப்படி அழுத்தி இப்படி திருப்புங்க, இப்படி அழுத்தி அப்படியே அழுத்தி திருப்பணும். இப்படி பண்ணீங்கன்னா பெல்ட் வந்து ரப்பர் உள்ளே இருக்கிறது டக்குன்னு எடுத்துடணும் கையை. நாங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணி திருப்பினாவே ஆன் ஆகிடும், திருப்பினாவே ஆஃப் ஆகிடும்னு வச்சோம், அதனால ஸ்ட்ரக் ஆகுது. அதனால ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுமா, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஆஃப் பண்ணிடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்படி எடுத்துக்கிட்டா நல்லது. எடுத்தா ஈஸி, ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணாமே எடுத்தா ஒரு மாதிரி சுத்துது பாருங்க. அது வந்து அந்த நாக்கு நமக்கு தெரியல. அப்புறம் நம்ம போட்டு ஏதாவது பெல்ட்ல ஏதாவது, இது வந்து பிளாஸ்டிக் இல்ல, இது ரப்பர் மாதிரினா வேஸ்ட் அப்புறம் மிக்ஸி. அதனால நம்ம ஆஃப் பண்ணிட்டே பண்ணிக்கோ, என்ன அவசரம். ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க. ஆனா சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரொம்ப நைஸாவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயே போடுறீங்களா? வேண்டாம், தட்டி விட்டுலாம் இருமா. இல்ல 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 பா, நம்ம இவ்வளவு போட்டுறோம். இது ரசப்பொடி வந்து கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். ஆனால் நாங்கள் ஆர்வத்தில் தெரியல ஃபஸ்ட் டைம் போட்டு. இல்லை இல்லை கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப ஈஸி. அந்த மிக்சியில் விட இது ஒரு செகண்டில் ஆயிடுச்சு தானே. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இது வந்து சூடு ஆறட்டன்னு அப்படியே நம்ம போட்டு பாக்ஸில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். ரசம் தாளிச்சுக்கலாமா? அப்படியே அதில் ஆற வச்சிருங்களா? நான் இல்லை தட்டில் போட்டுருந்தேன், தட்டில் போட்டுறேன். அந்த சூடு இருந்தால் இதுவாக சீக்கிரம், அதனால தான் வேறு ஒன்று. சூடு நல்லா. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் கம்மியாக இருந்தாவே போதும். ரசத்துக்கெல்லாம் ரொம்ப எண்ணெயே வேணாம், கம்மியாக சேர்த்துனா போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 7 பல் இருக்கும், இடிச்சுக்கிட்டேன் நான். நம்ம அதுக்கு முன்னாடி ரசம் செய்யும் போது மிளகு சீரகத்தில் மிக்சியில் அரைச்சிடுவேன். இப்போ வந்து அது நம்ம பவுட்ரு பண்ணதுனால தனியாக இடிச்சுக்கிட்டேன். 2 வரமிளகாய், ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பொடியிலையும் வரமிளகாய் சேர்த்துக்கணும். அதனால் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். பூண்டு வரமிளகாய் வந்து நல்லா வறுந்து வரணும், நல்லா வாசமாக இருக்கும் ரசம். நான் ஒரு 5 பேருக்கு ரசம் வைக்கிறதுனால ஒரு 2 டீஸ்பூன் வந்து இந்த பொடி சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். சேர்த்துட்டு சும்மா எண்ணெயில் இப்படி வதக்கினா போதும். ஏன்னா ரொம்ப நேரம்லாம் எண்ணெயில் வந்து வதக்க வேணும். இப்போ முடிஞ்சது. நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரசத்தை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் தண்ணி பார்த்து அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. எப்பவுமே நீங்கள் ரசம் வச்சா வெல்லம் சின்னதாக ஒரு துண்டு சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே கல்யாணத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, அந்த கொஞ்சோண்டு வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்தாங்கன்னா அந்த ரசமே அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு புளியிலே போட்டு கரைச்சிட்டோம். அதனால் இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். அதே மாதிரி ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து தாளிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டவ் வச்சிங்க, உடனே கொதிச்சிடும். அந்த புளியோட பச்சை வாசனை கூட போகாது. நான் எப்போவுமே ரசம் தாளிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வச்சுடுவேன். தாளித்து எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் குறைச்சிடுவேன். குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடிட்டு அந்த கம்மி தீயிலே வந்து ரசம் பொங்கி வரும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். எப்போவுமே நான் ரசம் அப்படி தான். அப்போ நீங்களும் அந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வந்து கொதிக்கட்டும். ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பொங்கி வரணும், மேலே நுரை கட்டின மாதிரி இந்த மாதிரி பொங்கி வந்ததுன்னா நமக்கு வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரே டீஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி எதுக்காக ஊற்றுறேன்னு சொன்னால், ரசம் வந்து அந்த சூட்டில் அப்படியே இருக்குமா, அது வந்து கசப்பாயிடும், ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த ரச கொதிப்பு வந்து அடங்கிடும். அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ரசப்பொடி செஞ்சு, புது மிக்ஸி என் பையன் வாங்கி கொடுத்தால அந்த மிக்சியில் ரசப்பொடி செஞ்சு சூப்பரான ஒரு ரசம் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கினா சூப்பராக இருக்கும். நம்முடைய வீட்டில் புது மிக்சியில் அரைச்ச மசாலா ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இந்த காய்ச்சல்லாம் அடிக்கும்போது இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு ஒரு புதினா துவையல் கண்டி அரைச்சி கொடுத்து பாருங்களேன், சாப்பிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மலர் அம்மா சமையல் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.